என்னால் தாங்க முடியாது. பாருங்கள், என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், 4 செவத்துக்குள்ளே கதவை சாத்தினான்னா என் உடம்பு ஃபுல்லாக சிகரெட்டை பிடிச்சி உடம்பு ஃபுல்லாக வைப்பேன், துடிப்பேன், அழுவேன். ஏன்னா எனக்கும் சொல்லி அழுவ ஆள் இல்லை, யாருக்கிட்டையும் நான் சொல்லவும் முடியாது. அந்த சூடை வச்சுக்கின்னு நீ வெளியே போனே உனக்கு கத்தியால் குத்தி சாவடிச்சிடும். ஏன்னா நீ கத்தியால் குத்தி சாவடிச்சாலும் பரவாயில்ல, உன் கால் மாட்டிலே கிடக்கிறேன்னு சொல்லி ஒரு வைராகத்தில் இருக்கும். என் குழந்தை கேட்பா, ஏமா அழுகுறேன்னு. அந்த சூடை வச்சுட்டு எப்படியா தப்பிச்சு வெளியே வந்துடுவேன். அந்த குழந்தைகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, அப்பா இந்த இடத்துல தான் சூடு வச்சேன்னு. அந்த குழந்தை சொல்ல, அம்மா இந்த ஆளுக்கிட்ட இருக்கிறத காட்டிலும் நம்ம தண்டவாளத்துல இல்லை கிணத்துல வந்து செத்தலாம் வாங்கம்மா. டே அந்த ஆள் போனால் போட்டேன்டா, உங்களை வீட்டு வேலை செஞ்சாவது நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லு. ஏன்னா அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில் இருப்பார், எதுவுமே கேட்க முடியாது. கேட்டால் பாருங்கள், அடித்து ரத்தம் வர வரல என்னை விட மாட்டார். அப்படி ஒரு வேதனை என்னால் தாங்க முடியாது, அவ்வளோ நான் கஷ்டப்படுவேன். நான் பாருங்கள், 5 நாத்தனார், மாமியார், மாமனார், அவங்களுக்கு சமைச்சு போடணும், எல்லாமே பண்ணணும். எந்தையும் என் 2 பிள்ளைங்களையும் சாப்பிட்டியான்னு கேட்க இருக்காது. ஏன்னா ஃபுல் டைட்டாக வந்து விழுந்து கிடப்பார். மாமனாரே சொல்லுவார், அம்மா இதுங்களுக்கு தான் தண்டை சொன்னால் இதுங்களுக்குமா தண்டை சொல்லணும். என் வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு இந்த சொல்லு, எப்படியா அந்த பிள்ளைகளை வச்சுக்கணும், எங்கேயாவது பற்றி செத்துலாமான்னா கூட ஆகிடும். ஆண்டவருக்காக நான் பாருங்கள், ஒரே ஒரு வைராக்கியத்தை வாழ்ந்த பிள்ளைங்களுக்காக நான் வாழுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கஷ்டங்க, எதுவுமே கேட்க முடியாது. அந்த வச்சுனுக்கிற கூத்தாரங்களை நிற்க வச்சு காட்டுவார், அதுங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாருங்க. பாருங்கள், இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தாங்க நாங்கள் நிம்மதியாக வரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் 3 சண்டை ரெடியாக இருக்கும். சும்மா ரோட்டில் போகிறோன்னே காலை தட்டி சீண்டி சண்டை வாங்கி கூப்பிட்டு உத கொடுக்குற ஆள் இவர் ஒரு ஆள். அப்படி ஒரு 3 நாள் சண்டை எவனுமே பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் கேடியிலேருந்து ரவுடிலேருந்து பிட் பாயிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கூட்டின்னு வரும். உங்களுக்கு சோறு ஆக்கி போடுன்னு. நான் சொன்னேன், ரொம்ப பயமாகுது, ஏன்னா சின்ன வயசு, கீழேருந்து மேலேருந்து பார்க்குறானு. அப்படி தான் பார்ப்பானுங்க, சமைச்சு போடு, அவனுங்க எதிர்க்க அடிப்பார், அழுவேன், துடிப்பேன். அவனுங்களை சமைச்சு போட்டு அனுப்புகிற வரணும், என் வயிற்றுல வயல தண்ணி இருக்காது, அவ்வளோ நான் கஷ்டப்படுவேன். நல்ல துணி இருக்காது என் பிள்ளைங்களுக்கு, நல்ல கிழிஞ்சு போன சட்டை, நல்ல சாப்பாடு இருக்காது. எத்தனை நாட்கள் நானும் என் 2 பிள்ளைகளும் தண்ணியை குடிச்சிட்டு விடிய விடிய உட்காந்துருப்போம். ஏன்னா கேட்க ஆள் இருக்காது, அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். ஏன்னா ஒரு புருஷன் சரியாக இருந்தால் தங்க நாளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு. புருஷன் அந்த நாட்களில் சரியில்லை, ஃபுல் டைட்டாக வந்து விழுந்து கிடப்பார். எங்கள் மாமியாரை சொல்லுவாங்க, ஏமா உனக்கு இந்த வாழ்க்கை, இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நீ எவனானா இழுத்துன்னு போகணுங்க. எனக்கு அப்படியாப்பட்ட வாழ்க்கை வேணாம்மா, சாவ வாழ்வ ஒரு கால் மாட்டிலே கிடக்கிறேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தில் ஏன் நானும் 2 பிள்ளைகளை பிச்சை எடுக்காத குறைத்தாங்க. அவ்வளோ நான் கஷ்டப்படுவேன். நான் நல்ல துணி இருக்காது என் பிள்ளைங்களுக்கு, நல்ல சட்டை இருக்காது. காலையில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு கொண்டு போகணும். என்கிட்ட 1 ரூபா கிடையாது. ஒரு புருஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா. பக்கத்தில் அம்மா ஒரு 10 ரூபா கொடுக்குன்னு சொல்லி கேட்பேன். உன் புருஷன் குடிக்காரனாக்கிறானே, நீ எதை நம்பி கடன் கேட்குற, கொடுக்க முடியாதுன்றான். மறுபடியும் அவன் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பங்கடை இருக்கும், ஐயா 2 பண்ணு குடியான்னு அந்த பண்ணை கொடுப்பாருங்க. பாருங்களேன், அந்த 5 நாள் 6 நாள் சாதத்தில் ஊற்றியப்போ தண்ணி, அந்த தண்ணி நாத்தம் பொறுக்க முடியாது, நொறவாக இருக்கும். அத்தை வடி கேட்டு அந்த பிள்ளைகளை பண்ணை தொட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை அப்படி, அவ்வளோ நான் கஷ்டப்படுவேன். நான் எதுவுமே கேட்க முடியாது, கேட்டால் அடி உத குத்து தான். கடைசியில் பாருங்கள் 1 முழம் பூ கேட்டால் அவ்வளோ அசிங்கமாக கேட்பார். அந்த நாட்களில் எவ்வளோ ஆசையாக இருப்பேன், ஒரு பூ வைக்கணும், கொல்லணும், எதுவுமே கேட்க முடியாது. உனக்கு தேவையாடி இந்த பூ, எவங்கிட்ட போகிறேன்னு அப்படியே பச்சையாக கேட்பார். அழுவேன் நான், எதுவுமே நம்மளுக்கு கேட்க முடியாது. நல்ல புடவை, இன்றைக்கி தாங்க நான் நல்ல புடவை ஜாக்கெட்டு கட்டுறேன், அதுக்கு நான் நல்ல புடவை இல்லை. ஏன்னா அம்மாவையும் கேட்க முடியாது, வசதி இல்லை. யாரை நம்ம கேட்க முடியும், ஒரே ஒரு புடவை எடுத்து கொடுக்குன்னு சொல்லி ஒரு புருஷனை தான் கேட்க முடியும். அதுக்கு என்ன வார்த்தை கேட்பேன்னா, அதை போகிற ரோட்டில் அவங்ககிட்ட ஒரு நைட் இருந்துட்டு அழுவேன், வேதனைப்படுவேன். ஏன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை. கடைசியில் பாருங்கள், நான் சொன்ன கேட்கல, அந்த வச்சுங்கிற கூத்தியாருங்களே சாப்பாட்டில் மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே போகாதான், அங்கே நான் அப்படி தாண்டி போவேன், இஷ்டம் தான் இருலாம் போகும் சொல்லி விட்டுட்டேன். கடைசியில் பாருங்கள், அந்த சாப்பாட்டில் மருந்து வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கை கால் வீங்கி முகம் வீங்கி நாட்கள் ஆக முடியல அவரால். கடைசியில் என் கால் மாட்டில் விழுந்து வந்தார். சரி, நான் இங்கே ஹாஸ்பிட்டலாம் கூட்டின்னு போய் பார்த்தேன், எல்லாம் சொல்லிட்டாங்க, அம்மா சாவர கட்டத்தில் எதுவும் தூக்கின்னு போய்ட்டுன்ட்டாங்க. மறுபடியும் கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா மாமான்னு, அவன் செத்துட்டான்னு சொல்லுமா, நடுவில் வராத அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அந்த டாக்டர் நான் அழுது, ஐயா எனக்குன்னு யாரும் இல்லை,